வண்டி டிரைவர் தானே. வண்டி டிரைவர் என்ன திடீர்னு குடும்பமாப்பிள்ள மாதிரி வந்துட்டேன். சார்ஜ் போட்டு அங்கே போய் சார்ஜ் ஏற்று. வண்டி ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நமக்கு 18ஆம் படி கற்பனான்னு நினைக்கிறேன். பிறர் குடும்பத்தை பாதுகாப்பா அழைத்து சொல்லக்கூடிய ஓட்டுநர் அத்தனைவே நமக்கு சாமி தான். என் அன்பு தம்பிகள் எல்லாம் இங்க கைதட்டிகளப்பா. ஒரு சின்ன பையன்வா. வெள்ளூர் நாட்டில் பிறந்துட்டு பயப்படக்கூடாது. வீரத்துக்கு பேர் போன நாடுறா, பாசத்துக்கும் பேர் போன நாடுறா. இங்க பார்க்கலாம். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருக தரமா உறங்காம்பட்டி எங்கள் ஐயனாருடைய காலை. யாரா ஒரு தம்பி வா. பெரிய சேர்மனுக்கு நிக்க போறாரு. உங்களோட போட்டேன் பரவாயில்ல. அமைதி எல்லாரும். உங்க பேரு என் தங்கம் காமிக்கிறியா? என்ன பண்றீங்க? குழந்து ஓச்சு இந்த நக்கல் எல்லாம் பண்ணக்கூடாது. நாடகம் வெரி குட். நீ பேசாம பப்பனும் அவைய நான் தூங்கிடுச்சுனேன். நாடகம் பாக்குறீங்க அது எனக்கு தெரியும். வாழ்க்கையில என்ன பண்றீங்க? மெக்கானிக் தொழில். என்ன மெக்கானிக்? வண்டி டூவீலர் மெக்கானிக். டூவீலர் மெக்கானிக். ஓ வாழ்த்துக்கள். அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவர் என்ன கண்டுபிடிச்சா? ஏரோப்ளேன் கிடையாது. ஏரோப்ளேன் கிடையாது. அவர் கண்டுபிடிச்ச ஸ்கூட்டி. இருங்க தம்பி, அங்கிருந்து இத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். இந்த எம்கேஆர் யாருமே வரவில்லை. துணிந்து இந்த மண்ணுக்காக நான் வருகிறேன் என்று சொன்னேன். பாடா வந்தாங்க வீரத்தம். மாடு குடிமாடா இல்ல வெளியேறுமா? அப்துல் கலாம் ஐயா இந்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? மிஸ்டர் முள்ளமல்லி முண்டை என்ன செஞ்சார்? பள்ளிக்கூடம் வாத்தியாராக வந்தார் அப்துல் கலாம் ஐயா. நீ மெக்கானிக் இருக்கக்கூடாது, கேரளாவுக்கு போய் தென்னமரம் ஏற. அப்துல் கலாம் ஐயா இந்த மண்ணிலே பிறந்து விண்வெளிக்கு அக்னியை ஏவனா அணுகத்தை கண்டுபிடித்த நம் தாத்தா. நீராறும் கடல் கொடுத்த பாட்டு உனக்கு தெரியுமா? 2 வரி பாடு. ஜனகணமன தெரியுமா? ஜனகண மங்கள நாயகதே பாரத கவிதார பஞ்சாபந்த உதாரங்க ஆயிரம். உண்மையிலே இவனை நான் வணங்குகிறேன். தேசப்பற்று உள்ளவனுக்குத்தான் இந்த பாட்டு தெளிவாக பாடத் தெரியும் என்பதற்காக இவன் தன்னுடைய குரல்னால் பாடினானே. படிச்சுட்டு மெக்கானிக்கல் ஆகிறீங்கல்ல, கல்யாணம் நினைப்பு இருக்கா? இப்போ மாடு புரியுமாரு கல்யாணம் நினைப்பே இல்லையா? இருக்கு. எப்படி உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நினைக்கிறீங்க? அத்தையவையா? சரி ரொம்ப முண்டை அத்தை மக அத்தையவே. அத்தைய ஒண்ணு பண்ண கூட செவிலி சத்தை அஞ்சு அத்தை அம்மா வேணாம். அம்மா அத்தை மக. அத்தை மகளுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அப்ப மண்டி ஓட்டு அடிச்சு விடு. பார்த்து அத்தை மகளை திருமணம் செய்து நீ மெக்கானிக்கலை சாதித்து எத்தனையோ தம்பிகளை நான் தொடர்ந்து 2 மாசமாக மேடை கூட்டு இருக்கிறேன். அத்தனை தம்பிகளும் ஜனகண மன என்று 2 வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் மெக்கானிக்கை இருந்துட்டு மறந்தாலும் தேசப்பட்டோடு பாடினேன். பாடுற
வாத்தியாரே, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், வாத்தியார் வர்றாரு பள்ளிக்கூடத்துக்குள்ள, ஏதாவது 4 பேர் சேர்ந்து நம் வாத்தியார் வருகிறார், அவர் பாடம் நடத்த போகிறார், மாணவ செல்வங்களே அமைதியாக இருங்கள் சொல்ல மாட்டேன். இவங்க 3வது படிப்பேன், வாத்தியார் வந்துட்டாண்டா, வந்துட்டேன் அறுப்பேன், இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்கிறான். தம்பி அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்மளே அறிவு சார்ந்த பிள்ளைகளாக படிக்க வைத்து நம்ம தாய் தந்தைக்கு பெருமை சேர்க்க வைப்பதே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை தான். நமக்கெல்லாம் புறணா தம்பி, இந்த கத்திர சூத்து வச்சு போங்க. நானும் மேடம் என்ன பிள்ளை வளர்க்குறீங்க மேடம், நாளை காலையில ஒவ்வொரு ஊதுகாலையில வந்து தொடையில் சுட்டு விடு. யானை கதை 2வது கூட படிக்கல, யானை கதைங்க, யானை கதையும் சொல்லல, பூனை கதையும் சொல்லல. ஏ அமைதியா இருங்கப்பா. தம்பி 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 உங்களை ஆளுக்கு ஒரு சூம்பு கூட சூம்புறேன் ப்ளீஸ். நான் அந்த தானே என்ன செய்யல உங்களுக்கு, என் தம்பியெல்லாம் உங்க மூத்தத்தை கூட குடிக்கிறேன்டா, கும்புறேன்டா. அடே பெரியவெல்லாம் உட்காந்துக்காப்பா, நீங்க வாட்டுக்கு 2 அடிச்சு விட்டு போயிடுவா. கடைசியில என் ஜாமீன்ல ஐயாக்கல ஐயா ஐயா நடிக்க விடுங்கப்பா. மற்ற நாடகத்துல நடிகர் நடிக்கிறாங்க, எந்த கவலையுமே இல்லை. அவ வாட்டுக்கு நடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போக. என் நாடகத்துல தான் அக்க போற ஊட்டிய பாராப்படுறேன். அன்னைக்கு ஒரு ஊர்ல நடிச்சுக்கிட்டே இருந்து திடீர்னு ஊர் அம்பலார் ஓடியாது படப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு கேளு, யானை கதை சொல்லின்னு ஒருத்தன் படப்புல தீ வச்சுட்டு போயிட்டேன். ஐயா அந்த யானை கதை அப்படி ஒண்ணும் உலகத்துல அறிவான கதை கிடையாதுயா, அது செக்ஸ் கதையா. ஐயா ஐயா நல்லா இருப்பியா, பேசாம இருங்க. அப்போ அப்போ தம்பி தம்பி ஐயா ஐயா, நீங்க படிக்கிறேன் ஜாமியலா, நீங்க படிச்சு பெரியால வரணுமையா. இதெல்லாம் நாடகம் பண்றது ஒரு பொழுதுபோக்கையா. அன்னை சொன்னாலும் அந்த மைண்ட்லயே வச்சுக்கிட்டு பரிச்சு எழுச்சியில எழுதி தொலைச்சாங்க. இவங்க பரிச்சு அப்படி எழுதுவாங்க, இவங்க போறதே என்னையும் நினைச்சுட்டே போறாங்க. இவங்க அவங்களும் பெரிய யானை, ஒரு யானை ஒரு எலியை செய்தது. அப்பொழுது அந்த யானை தலை மீது இளநீ விழுந்தது. யானை பலமாக கத்தியது. எலி சொன்னது, மெதுவா செய்யவா வேமா செய்யவா, தெளிவா சொல்ல முடியாதுப்பா. பெரியவங்கெல்லாம் நான் எந்த ஊரும் கிடையாது, பிள்ளத்தி விழா குழந்தை எங்க ஊரு. ஆனா மோசமான ஊர்ல எங்க ஊர் ஒண்ணு, சாராயம் காய்ச்சல் நம்பர் 1. எங்க மாடு அந்த காலத்துல கடமாடு நிறைய இருக்கும் போது எங்க மாடுகள் ஊரம் குடித்து வளர்ந்ததை ஊரப்பனை தான் குடிக்கும். ஊரப்பனையை குடிச்சுட்டு எங்க மாடு ஊரம் கிறுக்கொண்டுதே வரும். எங்க ஐயா கிட்ட கோவணத்தை பார்த்தே கட்டினார். மாடு வந்த சோர்ல அது பணம் கறக்கட்டுன்னு கட்டி முடிச்சு. அதுல பிறந்தவன் அன்னைக்கெல்லாம் பெரிய ஆளுக பயலுக சத்தம் போடும் போது ஒரு ஆள் தான் எந்திரிப்பாரு. எங்க அப்பன் நெஞ்சு கடிக்கிட்டு எவன்டாவன் இருச்சாத்தமா இருக்கும் கொண்டே விடுவேன். இப்ப அவங்களே பாக்குறாரு, இது எது காலம் மாறிக்கிருச்சு. இனிமேல் என்ன பண்ணணும், பெரிய ஆள் 4 ஆம்பு எலோட்ட பைய சண்டை ஓட்ட, பெரிய ஆளு இங்கிட்டு போற பைக்கு அங்கிட்டு திருப்பிடுங்க. ஏன்னா பெரிய ஆளத்தையும் பாயிறாங்க. ஏன் பாயிறாங்கன்னா பெரிய ஆளுங்க அப்போ கோச்சுக்கிறாரு. உங்களை சொல்லல, எங்க ஏரியா பக்கம் பெரிய ஆளுங்க வந்து சின்ன புத்தியோடு தர்றாங்க. எலோட்ட பைய தண்ணி அடிக்கும் போது போனேன், அப்பாவுக்கு ஒரு 3 வருஷம் ஊத்துறான். அவன் உங்க பெரியப்பா மொத்தா ஊத்துறா கட்டாங்க 3 வருஷம் ஊத்துறான். 3 வருஷம் குடிப்பாரு. 2 அரை விடுவாங்க. சட்டா சடா என்ன குடிக்கிறா வந்த போறா. இவர் போய் அழுது பெரிய முடிஞ்சா அவ அம்மாட்ட போய் சொல்ல, ஏன் பாருமதி என் சின்னவன் கண்ணு தண்ணி அடிக்கவா போயிப்பாங்க போடு மொத்த அடிச்சு. நீங்க போங்க மச்சான், போய் ஒத்தரம் கொடுங்க மச்சான், இந்த தட்டியா நீங்க போயிரு. என்ன காலத்தை தந்தது மாதிரி மாறிக்கொண்டா நம்மளும் நல்லா இருப்போம். என் அன்பு தம்பிகளுக்காக ஒரு விழிப்புணர்வு பாடல் பாடுறேன். தமிழ்நாட்டில் எத்தனை கடையை அடைச்சாலும் திருத்த முடியாது. ஒருவேளை நம்ம கும்பிட்ட ஜாமி மீன் போகாம அத்தனை டாஸ்மாக் கடையை அடைச்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வீட்டுல சாராயம் காய்ச்சிருக்கான். இது எதுக்காக சொல்றேன்னா, என்னைக்காவது அடிச்சா அந்தாலும் மறந்துடுவேன். தினசரி 4 மணிக்கெல்லாம் சரக்கு அடிக்கிற ஆளுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாம்.
யானை. அப்ப எப்படி நாடு வல்லரசு ஆகும்? ஒரு யானை அமைதியா இருக்கணும். யானை கதை கேட்டீங்க, யானை கதை சொல்ல போறேன். இதை என் பேரு கேட்டாலும் பரவாயில்ல, சொல்லி ஆகணும். அம்மா அதுக்கு தானே வண்டி கட்டி விட்டுருக்காரு. அம்மா 20 லட்சம் செலவு பண்ணி ஆங்காங்கல இருந்து வந்துட்டாரு. இரு தம்பி, அண்ணன் சொல்றேன், அமைதியா இருக்கணும். சார் போய் நல்ல மூடாக இருக்கவ தம்பி எம்கேஆர் தாப்பா, நானா பூச்சி வேறனா? இருப்பா இருப்பா, என் தம்பி பாசத்துக்கு அளவு இல்லையா தங்கம். நீ இருந்த செல்ல குட்டி, அமைதியா இருப்பா. இல்லைன்னா ஒண்ணு செய்தியா, ஒரு காலத்து மண்ணை வாங்கிட்டு வந்து அண்ணன் அந்த மூலையில வச்சு எரிச்சு விட்டு போயிறியா? உனக்கா அண்ணன் தியாகிய செத்துறேன். ஆமா, பேசாம ஒரு யானை. அந்த யானை கல்கத்தா, அடங்கத்தா கல்கத்தா யானை. கல்கத்தா யானை அங்கிருந்து வந்துருச்சு. ஏய் அமைதியாரு, யானை வந்துகிட்டு இருக்கு. வந்துட்டு அப்படியே மதுரை ஏர்போர்ட்ல இறங்கிருச்சு யானை. இறங்கி அங்கிருந்து அப்படியே லிப்ட் கேட்டு அப்படியே வந்துருச்சு. மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிருச்சு. அப்ப மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு எலி இந்த யானையை பார்த்துட்டு கப்ளிங்க பார்த்துச்சு. யானை கப்ளிங் பெருசு தான், அது ஒரு 1/2 டன் இருக்கும் கப்ளிங். யானை கருப்பு எந்திரிச்சு வீட்டு போலாம். எந்தோட யானை சிவப்பா இருந்துச்சு. அப்ப இந்த எலி யானைகிட்ட போய் கேட்குது, யானை யானை அது ஒரு படம் பார்த்தேன், அதனால மூடாயிடுச்சு. உன்னை லேசா நான் ஒரு காங்கிரஸ் போட்டுக்கிறேன். உடனே யானை சொல்லுது, அவ்வளோ பத்தே ஃபாரின்ல இருந்து வரேன், உடனே போட்டோம்னா செப்டிக் ஆகிக்கிறோம். உடனே எலி சொல்லுது, பரவாயில்ல 1 ஷாட் போடுறேன், 70 ரூபா வாங்கிக்கிறேன். யானை சொல்லுது, ஃபுல் ஷாட் போடுங்க, 2 ரூபாய் ரவுண்டா இருக்கும். அப்படியா? மேலூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த பாத்ரூம்குள்ள வாங்க ஒரு அடி அடிச்சு விடுங்க. ஏன்னா கட்டளை எடுத்து போவேன். வயல ஊரம் பூரம் சூடு முடிச்ச கதவோட வருவாங்க. அப்புறம் ஒன்னே விலைக்கு விட்டு அவங்க தவிர்வாங்க. கப்ளிங் கெட்டு போயிடும். ஊர் அவுட்ருக்கு வாங்க, ஒரு தென்னந்தோப்பு இருக்கு, நல்லா சைடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்து போடுவோம். சரின்னு யானை இங்கே போய் நல்லா ஃப்ரே தலைவலி அமிர்தாங்கெல்லாம் பேசு. யானை எலி நீப்புற வர போறாரு, நம்மளை புழக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வாமப்பில் இருக்கு. எலி போயிடுச்சு. போனா 1.5 மணி நேரமா தேடுது. எலிக்கு மாலைக்கண்ணு கப்ளிங் தெரியுது. ஒரு வழியா அந்த கப்ளிங் உள்ளே நுழைஞ்சு போயிடுச்சு. யானை பார்த்துச்சு, அனாதையை செத்து போயிடான்னு புசை போட்டு விட்டு பட்டார கம்செட்டு மோட்டர்ல அடிச்சு எலி சுத்தி ஒரு வழியா கப்ளிங்க தொட்டு மட்டும் மெதுவா பண்ணிக்கிறது. அப்போ அந்த யானை தலையில ஒரு இளநீ வந்துருக்கு. யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. சந்தோஷமாப்பா? என்ன இந்த கதையை ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மாடரேஷன் சொல்றதுக்குள்ள என்ன தம்பி, இந்த விவரத்தையும் போய் ஒரு அடி என்ன கிடத்தணும். உன்னதமா வழங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய பேரு போன நாடு எத்தனை நாடுகள் இருந்தாலும் உலக நாட்டுக்கே சடக்கு என்று ஞாபகத்து வரக்கூடிய ஒரு நாடா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த உரங்காம்பட்டி கிராமம். கைகாத்தான் தேவர் கனகத்தேவன் மக்களுக்கு பாத்தியப்பட்ட நாட்டாமுத்தி ஐயனார் குதிரையெடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இந்த குதிரையெடுப்பை முன்னிட்டு அழைத்து வந்து இந்த மேடைக்குள்ளே அரிதானம் போட்டு எங்களை நடிக்க செய்த அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி. உரங்காம்பட்டி மண்ணுக்கு மேலும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வெளியூர்ல இருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம். சின்ன வரமாட்டாங்க, அவங்க வரும்போது கொடுக்குறோம்ப்பா. சரி நான் கொடுக்குறேன்ப்பா. அவங்க பேர் பாசத்துக்குரிய அன்பு தந்தையாக ஒரு பிள்ளைக்கு பொன்னாடை போட்டு செல்லக்கூடிய தந்தையார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழகத்திலே தலை சொந்த நாடகம் அங்கு அங்கு
சிவகங்கை அங்கு அங்கு ரேடியோ. தம்பி நீ எந்திரிச்சு வீட்டு போ. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலே மாட்டுக்கு அந்த புத்தி தான் வரும். எனக்கு பேசாம இருக்க இழுத்து விட்டு போயிடும். தம்பி தம்பி ப்ளீஸ் உன் குஞ்சை பிடிச்சி கூட லேச கூட போடுவேன். தம்பி உங்களுக்காக அண்ணன் போடாத விஷம் ஒரு விஷம் தான். என் தம்பிகளுக்காக எல்லாம் செஞ்சுட்டேன். இந்த முண்டை மாத்தேன் வரல. ஆம்பளை முண்டமா வந்தானா ஊர் ஊரா காலி ஆயிடும். அந்த டான்ஸ் மட்டும் ஒரு சட்டியோட வர சொல்லு. இதென்ன விட்டான் இந்த பல்பு இழுப்பு இதெல்லாம் இருக்கு. இந்த கட்டத்துல உடச்சு கொண்டு போய் தேவை சும்மா ஓய் ஓய்ந்து நடிப்பு வேந்த நடிப்பு மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு சகோதரன் தூரங்குறிச்சியை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய குயிலுக்கு நிகரான குரல் வளம் ஒரு வீர தமிழச்சி பன்னார் உடிமன் கண்டெடுத்த அபிராமி 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 அவர்கள் வெள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு தங்க மகன். இன்னைக்கு நாரதா வந்திருக்கவருக்கு நம்மளாம் கை தட்டணும். உண்மையிலே வயக்காட்டுல தண்ணி வாய்ச்சலை விட்டு விட்டு ஓடியாந்துருக்காரு. 2 மூட்டை வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுவும் உழைப்பு தான். பகலிலே கஷ்டப்பட்டு உழைத்து விட்டு இரவு நேரத்திலே கலையை நேசிக்கிறானே இவனை கைதட்ட. என் அன்பு நண்பன் உடம்பை பார்த்தால் 300 முறை சிமுண்ட முடைக்கு ஒத்தாலா கலவை ஓடுவேன். சாம்ஸ் இந்த தவக்காலே அந்த லாங். ஆனா பின்னாடி எல்லாமே இருக்கு. பட் கும்பிட்ட சாமி கடைசியில 1 பாயிண்ட் விட்டுருச்சு. மண்டையில் மசல் இல்லை. மண்டையில் மசல் இல்லை என்று மற்ற நடிகர் எல்லாம் கேலி செய்கிறார் என்று புறப்பட்டான் சென்னை மாநகரத்தை நோக்கி. அங்கே போய் 14,200 ரூபாய்க்கு ஒரு டோப் மசலை வாங்கி வந்தான். டோப் மசலை வாங்கிட்டு வந்து மாட்டுத்தாவல இறங்கினவன் முண்டை மசுரை மறந்து உசுரை காப்பாற்ற வேண்டும் என்று குதித்து வந்து விட்டான். இப்பொழுது 16 வகையான மசுரை சேர்த்து ஒட்டு போட்டு செப்பிக்கால வச்சு ஒட்டி அதை மண்டையில் மாட்டிக்கொண்டு 1:30க்கு வெளியே வர காத்துக் கொண்டிருக்கிறார் என் அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாவலாக நடிக்க காத்துறான். என்னடா கட்டமூ நாடகம் மாத்திட்டீங்க. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது எத்தனை தடவை நம்ம கிராமங்களில் என்ன பதவிக்கு நின்றாலும் அத்தனை தடவையும் பணம் கொடுத்தாத்தான் ஓட்டு என்ற நிலைமை தமிழகத்திலே. ஆனால் என் அன்பு அண்ணன் நாடக நடிகர்களுக்கு இவரை நன்றாக தெரியும். ஆனால் திரைப்படத்துறைக்கு எங்க அண்ணனை தெரியாது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அங்கே இவர் செயற்குழு உறுப்பினருக்கு போட்டியிட்டார். அதிக ஓட்டு வித்தியாசத்தில் செய்த ஒரு நாடக கலைஞன் யார் என்றார் எங்க அண்ணன் ரத்னப்பா அண்ணன். எங்களுக்கெல்லாம் பெருமை அண்ணா. ஒரு வாத்தியார் பெருந்தகை. அப்ப இருங்க பப்புல அப்புறம் வருவேன். வேமா வரச்சு அவ வேதனை சமக்க வேணாமா இருங்கடா. அவங்க வந்து இங்க புள்ளி தகுந்த மாதிரி நான் ஒரு மிரட்டுனா முண்டை முடிச்சுட்டு தெரிவாங்க. இருங்கப்பா டான்ஸ் வரும். அது 30 செல்லல. அதை கரெக்டா வந்து 11:40க்கு 30 செல்லும் தண்ணி ஊற்றி போட்டு வரேன். ஏலே அப்ப என்ன இப்பதான் சொன்னீங்க அண்ணன் உசுறு மசுருன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கப்பலிக்கு பிறந்தீங்களா? இந்த சொல்றேன். அப்ப கப்பலி பத்தியா இந்த டான்ஸ் பையன் அள்ளி விட்டு நாடகமே என்ன எனது அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த எம்.கே. ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். கிலோ எடை. ஒவ்வொரு மடுவும் 11 கிலோ 17 கிலோ. மடுவிலே பம்பரம் ஆணி 1 இன்ச்சு. மை ஸ்டூடண்ட் பாலமேடு பப்ளு அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். என் தம்பியை வாண்டு கூட அவனுக்காகத்தே உட்கார்ந்துருக்கான். என்னப்பா பாலமேடு பப்ளு அதியா என் தம்பியில குழந்தைகள்லாம் சிரிக்க வைக்கிறேன்னா அவனுக்கு ஒரு கை தட்டு கொடுத்தோம். இந்த வர சொல்றேன். ரகுகுமார் அனுசியா குடும்பத்தார்கள் உரங்காம்பட்டி உறவுகள் சார்பாக
அன்பாலயத்துக்காக 1001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கு நன்றி. தெளிவாக இந்நாடகத்துக்கு ஒளிபொலி அமைப்பு மேலும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலங்காம்பட்டி மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்தாபனம் வேலவன் சவுண்ட் சர்வீஸ் உலங்காம்பட்டி. எங்க தங்கா ஒரு பாட்டு இன்று நம்மிடம் இல்லை. மேலே இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய ஆசான் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்.எஸ். மணி ஐயாவுடைய மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே விழாக்குளம் பிள்ளத்தி அதற்கு இடையே 600 வருஷம் உடம்பளந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு மற்றற்ற பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்செலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே.ஆர். வபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு லேடிஸை வர சொல்றேன். அதுக்கப்புறம் மை ஸ்டூடெண்ட் ஒல்லி சிமுண்டு முடல் டான்ஸுக்கார புள்ள கொஞ்சம் வெளியவாடி